தெய்வீக ஆலோசகர். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நம்முடைய தேவன் அதிசயமான விதத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தெய்வீக ஆலோசகர். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியவில்லை. குழம்பி போய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட குழம்பி போய் இருக்கிற தருணங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம், தெய்வீக ஆலோசகரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று அவரது சத்தத்தை கேட்க பழகுங்கள். இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயும்போது இதுவே வழி என்று அவர் நமக்கு சொல்லித் தருவார். அன்பின் பரமதகப்பனே, ஆண்டவரே, பல சமயங்களில் எங்கள் மனம் குழம்பி போயிருக்கிறது. ஆண்டவரே, எந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுத்தாங்க. அதை கேட்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.